வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்கள் இன்றைக்கு ஒரு ஆரவாரமான கூட்டம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அமோக வரவேற்பு கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அநீதி, ஒரு மிகப்பெரிய சீர்கேடான ஆட்சி அமைப்பு, மக்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த 5 ஆண்டுகளில் நடக்கப்பட்ட அனைத்து அநீதியுமே ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்பு என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி. 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பதிவும் கூட அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராகவும் குற்றவாளிகளுக்கு துணையாக எழுதுகின்ற இந்த காவல் அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமைகளாக கொடுக்கின்ற பணத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு மிகப்பெரிய அஃபீஷியல் ரவுடிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காவல் அதிகாரிகள் குற்றவாளிகளுக்காக துணை நின்று அதிலும் நடக்கின்ற அநீதி என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அநீதிக்கு, அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு காரணம் உதயநிதி தான் காரணம் என்று தெரிந்தால் கூட எந்த விதத்திலுமே அரசாங்கமும் இந்த ஊடகமும் இந்த அரசியல் அமைப்புகளும் வாய் திறக்காமல் அமைதி மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது. காவல் அதிகாரிகள் எந்த விதத்திலுமே நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த பெண்ணுக்குரிய எந்த விதத்திலுமே அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுகின்ற ஒரு அரசு, அதிலும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு மாணவர்களையும் மாணவிகளையும் ஒரு மிகப்பெரிய அளவில் மரியாதையாக நடத்த வேண்டுமானால் ஒரு வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஆனால் அதை எந்த விதத்திலுமே யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரசாங்கமே இன்றைக்கு ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இளைய சமுதாயமே இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்தார்கள் என்றால் நாளைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்களை மோசமாக நடத்துவதை இவர்களுடைய காலமாக ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விதமாக அவர்களை இழிவாக பேசுவதும், அவர்களுடைய நடத்தையை பற்றி அவதூறாக பேசுவது மற்றும் இன்றைக்கு பெண்களை அடிமையாக பாவிப்பது, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை கூட பெண்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக நிராகரிப்பு செய்து அந்த மசோதா என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அந்த இடஒதுக்கீடை கிடைக்காமல் சமமாக யாரும் வரக்கூடாது என்பதற்குரிய ஒரு நிராகரிப்பு, இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு சட்ட நடவடிக்கை தகுந்த அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்குரிய முழுமையான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை என்பது மக்களை அடிமைப்படுத்த வேண்டும், மக்களுடைய வளத்தை கைப்பற்ற வேண்டும். அதிலும் வளமுள்ள மாவட்டங்களாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகளையும் மற்றும் அங்குள்ள விவசாய நிலங்கள், தரிசு நிலங்களை இவர்களுடைய பினாமி நிறுவனங்களாக, சரகேட் பிஸ்னஸாக ஆக்கிரமி செய்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 7 லட்சம் கோடி இன்றைக்கு முழுமையாக ஒரு தனி குடும்பம் ஆக்கிரமி செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டத்தையும் எடுத்து செல்லாமல் இதை அனைத்துமே முழுமையாக விசாரிக்கக்கூடிய ஒன்று. மக்கள் இன்றைக்கும் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அனைத்துமே முழுமையாக கருத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கு மக்களே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே இன்றைக்கு இருக்கின்ற நம்மளுடைய அதிகபட்சமான கடன் சுமை தீரும். நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும். நன்றி.